வணக்கம். இப்போ வந்து மார்கழி மாசம் நடந்துட்டுருக்கு. அடுத்து தை மாசம் வரப்போது. தை மாசம் அப்டின்னா தரையெல்லாம் சில்லுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. இது பொதுவாவே வந்து ரொம்ப குளிரான காலம் இல்லையா? ஸோ இந்த குளிரான காலத்தில நெறைய பேருக்கு சளி, இருமல், தும்மல், காய்ச்சல் இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா வீட்ல எல்லாருக்குமே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குளிர தாங்க முடியாம அதாவது சடனா வந்து வெயில் அடிச்சுட்டே இருந்து திடீர்னு ரொம்ப குளிரும்போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சாதாரணமான அறிகுறிகள் தான். அதையும் தாண்டி இப்ப நெறைய வைரல் ஃபீவர்ஸ் வந்துட்டுருக்கு. புதுசு புதுசா வைரல் ஃபீவர் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கும்போது, அதிலருந்து நாம நம்மள பார்த்துக்கிறதுக்கு நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கணும் இல்லையா? ஸோ இப்ப வீட்ல வந்து ஸ்டார்ட்டிங் இப்ப தான் எல்லாருக்கும் வந்து சளி பிடிச்சிருக்கு, இருமல் இருக்கு, காய்ச்சல் இருக்கு அப்டின்னா, நான் சொல்ற 2 விஷயத்த வீட்ல பண்ணி பாருங்க. கண்டிப்பா நெஞ்சு சளியிலருந்து உங்களுக்கு ஃபீவர் எதுவும் இருந்தாலும் டக்குன்னு வந்து போயிடும். ஸோ இன்னைக்கு பனிப்பொழிவுனால நம்ம வீட்ல வந்து சளி, காய்ச்சல்லாம் இருக்குன்னா, அத எப்படி வீட்ல இருந்தே கியூர் பண்றது அப்படிங்கிற ஈஸியான 2 டிப்ஸ தான் சொல்லி தர போறேன். ஸோ சளிக்கு அறிகுறி என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, தும்மல், இருமல், உடம்பு வலி, தலைவலி, காய்ச்சல், மூச்சு விடுறதுல சிரமம் இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி வீட்ல இருந்தே கியூர் பண்றது அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு வெத்திலைய வந்து காம்ப நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத வந்து கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. அது கூடவே 2 கற்பூரவள்ளி இலையையும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதையும் கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தோலெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணிட்டு, அதையும் இடிச்சு தனியா சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெத்திலையையும், கற்பூரவள்ளி பிளஸ் அது கூட ஒரு 4 மிளகு போட்டு, நம்ம வீட்லலாம் ஒரு சின்ன உரல் வச்சிருப்போம் இல்லையா? அதில போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அது எந்த அளவுக்கு மய்யுதோ, அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில நல்லா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊத்தி, அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற டைம்ல இந்த வெத்தல கலவையையும் போட்டீங்க அப்டின்னா, நல்லா கொதிச்சு நிறம் மாறி வரும். அந்த வாசனையும் வரும். அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா, இஞ்சி சாறையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி, அப்படியே குடிக்க முடிஞ்சா குடிக்கலாம். இல்ல என்னால அந்த காரத்த குடிக்க முடியல அப்படிங்கிறவங்க, அதில தேன் கலந்து கூட குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம நெஞ்சில இருக்க சளி இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து கரைஞ்சு வெளியில வந்துரும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, பால்ல மஞ்சள் போட்டு குடிக்கிறது தான். ஆனா நல்ல பால காய்ச்சிட்டு, அந்த பால்ல மஞ்சள் தூள் மட்டும் இல்லாம, கொஞ்சம் சுக்கையும் அதாவது சுக்க நல்லா இடிச்சு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்கையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு, வடிகட்டி, தேன் கலந்து குடிச்சோம் அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து சளிக்கான நல்ல மருந்து இது. இது நெறைய பேர் வந்து வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பால் காய்ச்சி பால்ல வெறும் மஞ்சள் மட்டும் போட்டு சர்க்கரை போட்டு குடிப்போம். ஒயிட் சுகர் எடுத்துக்கிறது உடம்புக்கு நிஜமா ரொம்பவே கேடு. இது தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு ஈஸியா வந்து என்ன கிடைக்குதோ, எது வந்து கம்மி விலையில கிடைக்குதோ, அத தான் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த மாரி பயன்படுத்தாம, வீட்ல எல்லாருமே கண்டிப்பா தேன் வாங்கி வச்சுக்கோங்க. பனங்கற்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரை கூட இப்போ வந்து நெறைய மிக்ஸிங் ஆயி வருது. கெமிக்கல் அந்த மாரிலாம் சொல்றாங்க. ஸோ எது வந்து பியூரா உங்களுக்கு கிடைக்குதோ, அது எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 10 போனாலும் பரவால்ல, வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டைம்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சளி, காய்ச்சல், இருமல் எல்லாமே இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த மருந்த வீட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி, காய்ச்சல் எல்லாத்தையுமே குணப்படுத்திட்டு, அது எத்தன நாள்ல குணமாச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.